ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ரேஷு மசாலா. இன்றைக்கி என்ன டிஷ்ஷுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை தட்டிக்கோங்க. இன்றைக்கி என்ன ரெசிபின்னு பார்த்துடலாம். ரவா பன் தோசை செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருள்: ரவை 1 கப்பு, தயிர் 3/4 கப்பு, தண்ணி 1/2 கப்பு எடுத்துருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். அதில் ரவை சேர்த்துக்கலாம், தயிர், தண்ணி மூணையும் சேர்த்து நல்லா மிக்ஸியில் அரைச்சிட்டு வந்துடலாம். நல்லா மையாக அரைச்சிக்கோங்க. இப்போது அரைச்சிட்டு வந்திருக்கேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போ நல்லா மாவு பதம் வந்திருக்கு பாருங்கள். இப்போ அதை ஒரு கண்ணாடி பவுலில் மாற்றிக்கலாம். இப்போது தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ தாளிப்புக்கு தேவையான வெங்காயம், கேரட் அதெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ காட்டுறேன் பாருங்கள். 2 வெங்காயம், 1 கேரட்டு, 1 பச்சை மிளகா, 1 கொத்து கருவேப்பிலை, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு எடுத்திருக்கேன். இப்போ போய் தாளிச்சிக்கலாம் வாங்க. அடுப்பு ஆன் பண்ணி சிம்மில் வச்சுக்கோங்க. பேன் எடுத்துருக்கேன் நான். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கடுகு, சீரகம். கடுகு வெடித்ததும் நம்ம பருப்பு சேர்த்துக்கலாம். இப்போ பருப்பு சேர்த்துக்கிறேன். பருப்பு லைட்டாக பொன்னிறம் ஆனதும் நம்ம வெங்காயம், கேரட்லாம் கட் பண்ணி வச்சுருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போது வெங்காயம், கேரட், பச்சை மிளகா, கருவேப்பிலை எல்லாம் இருக்கு இல்லைங்களா, அது சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டு நீங்கள் ரொம்ப வணக்கணும்னு அவசியம் இல்லை. லைட்டாக வணங்கினாலே போதும். ஏன்னா நம்ம இது வந்து மாவில் தான் ஆட் பண்ண போகிறோம். மாவு வேகும்போது அதுவும் சேர்ந்து வேகும், நல்லாயிருக்கும். பாருங்கள், நான் சிம்மிலேயே தான் வச்சுருக்கேன். நீங்கள் ஃப்ளேம் அதிகம் பண்ணாதீங்க, இல்லை தீஞ்சிடும். இந்த அளவுக்கு பொரிஞ்சால் போதும். இல்லை நான் உப்பு சேர்க்கலை, நீங்களும் உப்பு சேர்க்காதீங்க. ஏன்னா நம்ம மாவுலேயே ஏற்கனவே சேர்த்துருக்கோம். இப்போது தாளிப்பு நம்ம கொட்டிக்கலாம். தாளிப்பு கொட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அடுப்பு ஆன் பண்ணி நம்ம சிம்மில் வச்சுக்கோங்க. நம்ம தாளிப்புக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த கடை வச்சுக்கலாம். அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி இப்போ மாவு சேர்த்துக்கலாம். மாவு சேர்த்துக்கோங்க. அடுப்பை சிம்லேயே வச்சு நல்லா ஒரு நிமிஷமாவது வேகணும். வெந்ததுக்கப்புறம் திருப்பி போடுங்க. வேகாமல் திருப்பி போடாதீங்க. நான் ஃபஸ்ட்டு போட்டதும் திருப்பி போட்டிருக்கேன் பாருங்கள். அது எந்த அளவுக்கு வெந்திருக்குன்னு பாருங்கள். 1 நிமிஷத்துக்கு அவ்வளோதான் வெந்திருக்கு. 2 பக்கமும் நல்லா பொன்னிறமாக நீங்கள் வந்து வேக வச்சு எடுக்கணும். அப்போ தான் உள்ளே இருக்கிற மாவு வந்து வேகும். நல்லா பொன்னிறமாக திருப்பி போட்டு எண்ணெய் விட்டு நீங்கள் வேக வச்சு எடுக்கணும். இப்போ எவ்வளோ பொன்னிறமாக இருக்கு பாருங்கள், அந்த அளவுக்கு வேகணும். நல்லா ஃப்ளஃபியாக இருக்கும், சாப்பிட நல்லா சாஃப்டாக இருக்கும், நல்லாவும் இருக்கும். இப்போ அதுக்கு தொட்டுக்கு கார சட்னி செஞ்சிடலாம். கார சட்னி செய்ய தேவையான பொருள் பார்த்துக்கோங்க. 2 வெங்காயம், 3 தக்காளி, 10 பல்லு பூண்டு, 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போது
நல்லா மிக்சியில் நல்லா மையம் அரைச்சிக்கோங்க. இப்போ அரைச்சிட்டு வந்திருக்கேன் பாருங்கள், நல்லா நைஸாக அரைச்சிருக்கேன். இப்போது சட்னியை தாளிச்சிக்கலாம். பேன் வச்சுருக்கேன், சிம்மிலே வைங்க. 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்காவது எண்ணெய் சேர்க்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும் சட்னி தாளித்தா. இப்போ தாளிப்புக்கு கடுகு, சீரகம், கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை எடுத்துருக்கேன். இது எல்லாத்தையும் தாளிச்சிக்கலாம். நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கோங்க. இப்போது சட்னி அதில் தாளிச்சிக்கலாம். சட்னியை ஊற்றிக்கிறேன் பாருங்கள், எப்படி அது அந்த ஹீட்டில் கொதிக்குது. அந்த பச்சை வாசனைலாம் போகணும். நீங்கள் போட்டதுமே இறக்கிடக்கூடாது. நல்லா பச்சை வாசனை போய் அந்த எண்ணெய் மேலே தெரியணும், நம்ம போட்டிருக்க எண்ணெய். அப்போ தான் அந்த டேஸ்ட்டு கொடுக்கும். இந்த மாதிரி கார சட்னி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்கும். இது போல் நீங்கள் சாப்பிட்டுக்கீங்களான்னு தெரியல, ஆனால் இது போல் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். ஓகே, இப்போது ரவா பன் தோசையும் தொட்டுக்க கார சட்னியும் ரெடி. சாப்பிட்டு பார்த்துட்டு செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க, ட்ரை பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.